சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று மாலை 5:33 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறுறார். எல்லா அமைப்புகளிலும் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். ராசியில் குரு இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது தந்தை தாய் வழிகளில் இதுவரைக்கும் சோதனைகளை, ஒரு பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியலைங்க, அல்லது அப்பா கொடுத்த சொத்துக்களை ஒரு நிலையில் அதை நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்கிறது என்பது போன்ற குறைகளோடு இருக்கக்கூடிய, பூர்வீக சொத்திற்கு பூர்வீக வீட்டிற்கு போக முடியவில்லை, சொந்த ஊரில் ஒன்றை சாதிக்க முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் என்கின்ற ஒரு நல்லதொரு மாதமாகவே இந்த மார்கழி மாதம் அமையும். இளைய பருவத்தினருக்கு கல்விகள், கல்லூரி, பள்ளி அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய, தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய புத்துணர்ச்சியை அதிகப்படுத்தும் என்பதால் எல்லா நிலைகளிலும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 8இல் மறைகிறார். அதே நேரத்தில் ராசிநாதனும் அங்கே 6ஆம் இடத்திலும், யோகாதிபதியாகிய புதன் 8ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமை செயல்படக்கூடிய ஒரு யோக மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடன் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் கடன் வாங்காமல் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு வளர்ச்சிக்கான கடன், ஒரு வீடு வாங்குவதற்கான கடன், ஒரு நல்லவைக்காக கடன் வாங்கினேன், அந்த கடன் கூட என்னுடைய வருமானத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய வட்டி தொல்லைகளிலும் மாட்டிவிட மாட்டேன் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். 8ஆம் இடம்ன்றது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற நகர்தல், மூவ் அப்படின்றத சொல்லுவோங்க. அப்போ வெளிநாட்டிற்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைகளை நம்ம அனுப்ப வைக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே உண்டு. தூர இடங்களில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்ற கவலையில் இருந்த ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு கூட குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல விதமாக திரும்பி வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்கழி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்பொழுது 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் இப்போது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. சூரியனுடைய வீட்டையும் குரு பார்க்கிறது மிகப்பெரிய அமைப்பு. என்ன கிடைக்கும்? புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும். கணவனால் மனைவிக்கு நல்ல பெயரும், மனைவியால் கணவனுக்கு நல்ல பெயரும், 2 பேரும் சேர்ந்து குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகள், நிகழ்வுகள், அறிமுகங்கள் அத்தனையும் இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக 2வது வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நடந்து திரும்பி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்த தை மாதம் சில நேரங்களில் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சில சுப விஷயங்களுக்கான அச்சாரம் போடுகின்ற அடிப்படையான நிகழ்வுகள், 7ஆம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அத்தனையுமே மிகப்பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள், தூரத்தில் இருக்கக்கூடிய கணவர் வாரம் ஒரு தடவை தான் வராரு, மாதம் ஒரு தடவை தான் வராரு, குடும்பத்திற்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மீண்டும் வீட்டில், குடும்பத்தில், நாட்டில், ஊரில் இணையக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்கழி மாதம். எல்லா மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில். கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்போது 6ஆம் இடத்திற்கு மறைந்திருக்கிறார்.
6ல் மறைஞ்சாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகள் அப்படிங்கிறத காட்டுது. என்ன மறைமுகமான லாபங்கள், எப்படி இந்த பணம் வந்ததுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சில பண வரவு இந்த மார்கழி மாதம் முழுவதிலுமே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதிகமாக உழைக்கும் திறன் கொண்ட அத்தனை கடகராசிக்காரர்களும் இன்னொன்று புத்துணர்ச்சியோடு எந்த நேரத்திலையும் மன அமைப்புகளில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள்ன்றதுனால அப்படி ஒன்றும் பெரிய சோகங்களோ இல்லாத அமைப்புகளோ நடக்காத ஒரு மாதமாகவே இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறனால அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு அதற்கான போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய தன்மை. சில பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த பயிற்சி கல்லூரி அந்த இடத்துல தான் சேரணும், இதில் தான் சேரணும், இவங்க சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அரசு வேலை கிடைக்கும் என்பது மாதிரியான ஒரு நிலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அரசு வேலை கிடைப்பதற்கான நல்ல மாதமாகவும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது இந்த மார்கழி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறார். ராசியும் குரு பார்வையில் இருக்கிறது. 12 ராசிகளில் இப்போது நல்ல விதமான தன்மைகளை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்கின்ற ராசி என்னன்னு கேட்டால் சிம்மராசியை சொல்லிடுவேன். ராசியும் ராசிநாதனும் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல சிறப்பு. ஏற்கனவே ஆளுமை திறன் எல்லா இடத்துலையும் நான் நம்பர் 1 தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அத்தனை படிநிலை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு அஸ்திவாரம் அடிப்படை அம்சங்களை உருவாக்கி தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள் இதுவரைக்கும் இல்லை என்கின்ற நிலைமைகள் விலகக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளில் போட்டி பொறாமைகள் இருந்தவைகள் அல்லது மேலிடத்துடைய கவனத்தை என்னால் கவர முடியல, மற்றவங்கெல்லாம் போய் காக்கா பிடிக்கிறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறேன், எது எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தின் கருணைக்கண் பார்வை கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழக்கூடிய சில சம்பவங்கள் சில சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய அதனை நீங்கள் அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வேலை தொழில் அமைப்புகளில் சிம்மராசிக்காரனை போல உண்டுமா என்பது மாதிரியான சில புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகளும் உண்டு. குழந்தைகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொந்தரவுகளை கொடுக்காதவங்களாக மாறுவாங்க. நம்ம காலம் மாதிரி இல்லை, இது செல்ஃபோன் யுகம் இல்லையா? இந்த செல்ஃபோன் யுகத்திலும் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சூரியன் இப்போ 4ஆம் இடத்துல மாறி ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். செலவுகள் வரக்கூடிய மாதம். செலவுகள் வரும்னா என்ன? வருமானம் வந்து தானே செலவு பண்ண முடியும். கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது, அல்லது காற்றை விட்டு வீட்டை விட்டு செலவு பண்ண முடியாது இல்லையா? ஆகவே வருமானம் நல்ல விதமாக இருக்கும், ஆனால் செலவுகளும் அதற்கேற்ற வகையில் இருந்து சேமித்து வைக்க முடியாத ஒரு மாதமாக இந்த மாதம் மார்கழி மாதம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அமையுது. செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வட்டி தொல்லையில் போய் மாட்டிக்கொள்ள முடியாத அளவிற்கு நல்லவைகள் இருக்கும். ஏதேனும் சாதகமற்ற தன்மைகள் வந்துருமா ஐயா? எல்லாத்தையும் நல்லதாகவே சொல்கிறீங்களே. அம்மாவுடைய ஆரோக்கியம் சற்று கொஞ்சம் பார்க்க தேவையாக, அம்மாவினால் ஏதேனும் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. ஏன்னா வீடு வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஆயினும் குருவின் பார்வை இருந்தால் எதுவுமே எல்லை மீறாது என்பதால் தாய் என்கின்ற அந்த தெய்வத்திற்கு எந்த விதமான ஒரு கோளாறுகளும் எந்த விதமான ஒரு ஆரோக்கிய குறைவுகளும் நடக்காத ஒரு மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்ட இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மையும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் ஆண் பெண் இருபாலாருக்கும் மனம் நிறைவான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த மார்கழி மாதம் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருப்பார்ன்றது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. 3-11ஆம் இடங்களில் நாங்கள் உபசயஸ்தானம்னு சொல்லுவோம், வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம். என்ன ஒன்று, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு முதல் நிலை அமைப்பு 12 ராசிகளிலே இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும் இருக்கிறது. வழக்கில் வெற்றி, நோயிலிருந்து வெற்றி, எது எதை விடுபட முடியல எது எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டேன், இது எப்படி விடுவதென்றே தெரியவில்லை. மாலை மயங்கியதும் ஒரு நினைவு வந்து விடுகிறது, அந்த கடைக்கு போக சொல்லுகிறது. இந்த மாதிரியான எண்ணங்களில் வெளியே சொல்ல முடியாத தவிப்புகள் இருந்தவர்கள் எல்லோருமே மனதை வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு அரச லாபம் என்று சொல்லப்படக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய அறிமுகம் அல்லது அவர்களுடைய அணுக்கம் நெருக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? இவரை பிடித்து
துடித்தால் இந்த காரியத்தை சாதித்து கொள்ளலாம். அல்லது அதிகாரம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகம் போன்றவைகள் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படும். இந்த மார்கழி மாதத்தில் அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் அனைவருமே துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை உறவுகளாகவோ வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லா நிலைகளிலும் ராசி மற்றும் 3ஆம் இடம் 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருப்பதால் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்கழி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன. ஐயா, 2ஆம் இடம் சுபமாக இருந்தால் இந்த மார்கழி மாதத்தில் என்ன நடக்கும்? பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜெயிக்கப்படக்கூடிய அத்தனை துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். சமூக ஊடகங்களில் சாதிக்கணும், ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் இணையத்தில் நான் ஏதேனும் ஒரு நிலையில் என்னுடைய திறமையை வெளிக்காட்டி அதன் மூலமாக பொருள் ஈட்டலாமா என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மைகள்னு சொல்லுவேன். அதுவும் 50 வயது கடந்த பெண்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் தீரக்கூடிய தன்மை, ஒரு ஆணால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் அவர் தூரத்து உறவினராக இருக்கலாம் அல்லது என்றோ பழகியவராக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் நீண்டகால உறுப்பினராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட தொல்லைகளை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்கின்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய 50 வயது கடந்த அத்தனை விருச்சிகராசிக்கார பெண்மணிகள் அனைவருடைய கவலைகள் தீரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது. வழக்கறிஞர் துறை போன்ற அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள், நீதித்துறை நிதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், நிறைவான பொருளாதார நன்மை, கடன்களை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மார்கழி மாதம் அமையும். பொறுப்பாக ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் பொருளாதார பிரச்சனைகள் அத்தனையும் மிக அழகாக நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அத்தனையும் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த மார்கழி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதிகாரம் கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லிடலாம். எல்லா நிலைகளிலையும் ஒருபடி மேலே இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரருக்கு அமோகமாக இருக்க போகிறது என்பதை நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய சில நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். அப்பாவின் மேலே ஒரு மனக்கவலையில் இருந்தவங்க, அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, தந்தையுடைய தொழிலை நீட்டித்து செய்யலாமா என்கின்ற குழப்பத்தில் இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் தந்தை வழி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். பல பேர் அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அது நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மை, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல் என தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். பெண்கள் அனைவருக்குமே மிகச்சிறப்பான ஒன்றாக, அதாவது எல்லா ஒரு நிலைமையிலும் கணவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த யோக மாதமாக அமைந்திருக்கிறது மார்கழி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 8க்குடைய அட்டமாதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இது ஒரு நிலையில் விபரீத ராஜயோகம். அதைவிட மேலாக அவர் சூரியன் குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். அது அதைவிட மிகப்பெரிய யோகம். என்ன நடக்கும்? எதிர்பாராத தனலாபம், பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகளில் சில நேரங்களில் ரகசியமான காரியங்களை மகர ராசிக்காரர்கள் செய்து அது வெற்றி அடைந்து அதன் மூலமாக கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக இருந்து வருகின்ற பிரச்சனைகள், பொருளாதார கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. இளையவர்களுக்கு பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட, விசா சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க, என்ன மட்டும்தான் அனுப்ப மாட்டேன்றாங்க. இத்தனைக்கும் எனக்குத்தான் தகுதி அதிகமாக இருக்கிறது, என்ன ஒரு ஆட்சி, ஒரு வெளிநாடு போகிறதற்கான வாய்ப்புகளே கிடைக்கல, அல்லது ஏற்கனவே வெளிநாடு போயிருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல. இந்த மாதிரியான 8-12 சுபத்துவ அமைப்புகள் அத்தனையும் மிக முக்கியமாக ஒரு நல்ல விதமாக 2வது வாரத்திற்கு பிறகு, மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமாக உங்களுக்கு உண்மையாக வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக மாதமாகவே இந்த மாதம் அமையும். ஐயா, சில நேரங்களில் விரயங்களும் இருக்கும். ஆனால் அந்த விரயங்கள் அத்தனையும் சுபமாக சொத்து சேர்க்கையாக இருக்கக்கூடிய நல் மாதம் இந்த மார்கழி மாதம் அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
ஏழாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய கணவனையோ மனைவியவோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய உறவினரையோ குறிக்கக்கூடிய இந்த சூரியன் இப்போது லாபத்தில் இருக்கிறார். ஆக இதுவரைக்கும் கணவனால் இருந்து வந்த மனக்கஷ்டம், நஷ்டம், மனைவியால் இருந்து வந்த ஆதங்கங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் கும்பராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய, குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 11ஆம் இடத்தில் சூரியன் வலுத்து இருக்கும் பொழுது வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. குறிப்பாக கிரெடிட் கார்டு தேவையில்லாமல் இன்னொருவருக்கு வாங்கி கொடுத்துட்டேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன், இவருக்கு வாங்கி கொடுத்தேன், கடைசியில் என்னுடைய தலைமையிலேயே வந்து விழுந்துருச்சு, இதை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியல, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பத்தினருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, வெற்றிகள்னால் என்ன, சுமூகமான தீர்வு, கொஞ்சம் தாழ்ந்து போவதன் மூலமாக சமரச தீர்வுகள் ஏற்படும். அந்த சமரச தீர்வுகளின் மூலமாக இந்த தொல்லைகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கடனிலிருந்து வெளியே போக முடியும் என்கின்ற 11ஆம் இடத்தின் அத்தனை சுபத்தன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம், மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மார்கழி மாதம் இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் முன்னேற்றம் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விதிங்க. மார்கழி மாதம் முழுவதும் அரசாங்கத்தையும், அதிகாரத்தையும், தந்தையையும், முயற்சிகளையும், தலைமை பண்புகளையும் நம்பர் 1 என்கின்ற இடத்தை குறிக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கனால தொழில் வேலையில் மீனராசிக்காரர்களைப் போல உண்டுமா அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய, நீங்கள் நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மார்கழி மாதம் அமைகிறது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் உண்டு. கணவரை பற்றிய, குழந்தைகளை பற்றிய ஒரு அபிப்பிராய அமைப்புகள் அத்தனையும் நல்ல விதமாக மாறி கணவரும் குழந்தைகளும் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்பது ஒரு நிலையில் உங்களுக்கே தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள், வேலையின் காரணமாக கணவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், குழந்தைகள் தாத்தா பாட்டி போன்ற வேறொரு இடத்துல இருக்குது, இவைகள் எப்போது ஒன்று சேரும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பம் ஒன்று சேருவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய, 3 மாதத்துக்கு முன்னாடியே உருவாகக்கூடிய நல்ல ஆரம்ப மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மார்கழி மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்லகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.